அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1942ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் ராஜசூயம் என்ற திரைப்படமாகும். இந்த படத்தினை பாரத் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக சிறுகளத்தூர் சாமா அவர்கள் தயாரித்து நடித்திருக்கின்றார். கதை வசனத்தினை ஆர். சுப்பிரமணியம் என்பவர் எழுதி இந்த திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கின்றார். சிறுகளத்தூர் சாமா அவர்கள் தனது நண்பர் ராமுவுடன் சேர்ந்து சாமா ராமு என்ற பெயரில் இந்த திரைப்படத்தை இரட்டை இயக்குநர்களாக இயக்கியிருக்கின்றார்கள். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். ராஜசூயம் என்பது மாமன்னர்கள் அதிக பொருட்செலவுடன் செய்யப்படும் ஒரு வகையான வேள்வியாகும். தான் ஒரு மாமன்னர் என்பதை மற்ற மன்னர்களுக்கு உணர்த்துவதற்காக பேரரசு மன்னர்கள் செய்யப்படும் வேள்வியாகும். இது மகாபாரதத்தில் ஒரு கதையாகவே இருக்கின்றது. அதைத்தான் புத்திசாலித்தனமாக படமாக எடுத்திருக்கிறார் சிறுகளத்தூர் சாமா அவர்கள். இனி அந்த கதையை பற்றி பார்ப்போம். மகாபாரதத்தில் பாண்டவர்களின் முதல்வனாகிய தர்மன் கிருஷ்ணனிடம் ராஜசூய யாகம் நடத்த தாங்கள் உதவ வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணனோ பூமியில் உள்ள எல்லா தேசத்து அரசர்களையும் வென்று அவர்களை உனது வசமாக்கிய பின்புதான் அந்த ராஜசூய யாகத்தை துவக்க வேண்டும் என்கிறார். உடனே தர்மன் தனது 4 சகோதரர்களையும் 4 திசைக்கு அனுப்பி பல அரசர்களை வென்று ஏராளமான செல்வங்களுடன் திரும்பி வர வேண்டும் என்று ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறான். அவர்களும் சென்று பல மாதங்களில் பல அரசர்களை வென்று செல்வங்களுடன் திரும்பி வருகிறார்கள். ஆனால் மகத நாட்டு அசுர மன்னன் ஜராசந்தன் என்பவனை மட்டும் வெற்றி பெற முடியாமல் திரும்பி வருகிறார்கள். உடனே கிருஷ்ணன் அவன் சாதாரணமானவன் அல்ல, அந்த ஜராசந்தன் 86 அரசர்களை வென்று அவர்களை அடிமையாக்கி தனது நாட்டு சிறையில் வைத்திருக்கிறான். பிரம்மனை தெய்வமாக வணங்கக்கூடியவன் மரணமில்லா வாழ்வை பெற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட வரத்தினை பிரம்மன் அவனுக்கு வழங்கியிருக்கிறார். அவனை வெல்ல பீமனால் தான் முடியும் என்று கிருஷ்ணன், பீமன், அர்ஜுனன் மூவரும் அந்தணர் வேடத்தில் மகத நாட்டிற்கு சென்று ஜராசந்தனை சந்திக்கிறார்கள். அவன் இவர்களை கண்டுபிடித்து விடவே பீமனும் அவனும் கடுமையாக கதாயுத்தம் செய்கிறார்கள். அந்த சண்டையில் பீமன் ஜராசந்தனின் உடலை 2ஆக கிழித்து எரிகிறான். அது மீண்டும் இணைந்து சண்டைக்கு வருகிறது. இப்படியாக பல தடவை நடக்கவே இதனை உற்று நோக்கிய கிருஷ்ணன் ஒரு குச்சியை எடுத்து 2ஆக பிளந்து அந்த முனைகளை மாற்றி எரிகிறார். அதனை பார்த்த பீமன் ஜராசந்திரனை கீழே தள்ளி ஒரு காலால் அவன் காலை மிதித்து 2 கைகளாலும் அவனது மற்றொரு காலை உறுதியாக பிடித்து வேகமாக கிழித்து தலைக்கால் மாற்றி 2 பக்கங்களிலும் வீசி எறிகிறான். இப்போது ஜராசந்திரனின் உடல் இணையாமல் போகவே அவன் இறந்து போகிறான். பிறகு கிருஷ்ணன் சிறையில் அடிமைப்பட்டுள்ள மன்னர்களை விடுதலை செய்து அவர்களுக்கு உணவையும் உடையையும் அளித்து தர்மன் நடத்தும் ராஜசூய வேள்விக்கு அழைத்து வருகிறான். அது மட்டுமன்றி இறந்து போன ஜராசந்திரனின் மகன் சகாதேவனை அந்த நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி வைத்துவிட்டு கிருஷ்ணன் அந்த அடிமைப்பட்டு இருந்த மன்னர்களுடன் அந்த ராஜசூய யாகத்திற்கு வருகிறான். இப்போது ராஜசூய வேள்வி மிக சிறப்பாக கிருஷ்ணனின் தலைமையில் நடக்கிறது. வேள்வியின் முடிவில் அக்ர பூஜை செய்வதற்கு உரியவர் யார் என்று அனைவரும் யோசிக்கிறார்கள். கிருஷ்ணனை விட இங்கு வேறு யார் இருக்க முடியும் என்று கிருஷ்ணனை தேர்வு செய்து கிருஷ்ணனுக்கு அக்ர பூஜையை செய்கிறார்கள். மாலை மரியாதையுடன் அவரை கொண்டாடி புகழ்வதைக் கண்ட சிசுபாலன் என்பவன் கிருஷ்ணனை அவமானப்படுத்துகிறான். கோபம் கொண்ட கிருஷ்ணன் தனது சக்கராயுதத்தின் மூலம் சிசுபாலனின் உடலை சிதைத்து கொள்கிறான். பிறகு பாண்டவர்களை ஆசீர்வாதம் செய்துவிட்டு துவாரகை புறப்படுகிறான் கிருஷ்ணன். இதுதான் இந்த ராஜசூயம் திரைப்படத்தின் கதை சுருக்கம் ஆகும். இந்த படத்தில் கிருஷ்ணனாக சிறுகளத்தூர் சாமா அவர்கள் தனக்கே உரிய யதார்த்த நடிப்பினை கச்சிதமாக வழங்கியதாகவும்,
அப்போது கிருஷ்ணன் வேடத்திற்கு பொருந்திய சில நடிகர்களுள் செருகளத்தூர் சாமா அவர்கள் தனி பெருமையை பெற்றிருந்தாலும் இந்த படத்தில் கிருஷ்ணனாக நடித்து பக்தி மனத்தை திரையரங்கில் கமழச் செய்திருக்கிறார் செருகளத்தூர் சாமா அவர்கள். இவருடன் சி.வி.வி. பந்துலு, வி.என். சுந்தரம், ஆர். பாலசுப்ரமணியம், கே. ஜெயகௌரி, எஸ்.சி. கோமதி, பி.ஆர். மங்களம் ஆகியோர் இப்படத்திற்கு தங்களின் ஒப்பற்ற நடிப்பால் பெருமையை பெற்று தந்திருக்கிறார்கள். பாடல்களை பாபநாசம் சிவன் மற்றும் ராஜகோபால் என்ற இருவர் எழுதியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவை ஆர். பிரபாகர் என்பவர் செய்திருக்கிறார். கே. ராஜ்குமார் மற்றும் திருவேங்கடம் ஆகிய இருவர் இந்த திரைப்படத்திற்கு நடனத்தினை அமைத்திருக்கிறார்கள். இந்த ராஜசூயம் திரைப்படம் 18,000 அடியில் எடுக்கப்பட்டு 16/2/1942 அன்று தணிக்கை செய்யப்பட்டு 5/8/1942 அன்று வெளியாகி எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றே சொல்லப்படுகிறது. இந்த ராஜசூயம் திரைப்படத்தை எடுப்பதற்காக தனது சொத்துக்களை எல்லாம் விற்றுதான் இந்த திரைப்படத்தை செருகளத்தூர் சாமா அவர்கள் எடுத்திருந்தார். ஆனால் இந்த திரைப்படம் தோல்வியானதும் அவரின் சொத்துக்கள் அனைத்தும் அவருக்கு கிடைக்காமல் போனதால் மிகவும் வருத்தத்தில் வீட்டிலேயே முடங்கி இருந்தார். சில மாதங்கள் எந்த படங்களிலும் நடிக்காமல் வருத்தத்துடன் இருந்தார். நண்பர்கள் வற்புறுத்தி அழைத்ததால் படங்களில் மீண்டும் நடிக்கத் தொடங்கினார். செருகளத்தூர் சாமா அவர்கள் தயாரித்த கடைசி படம் இந்த ராஜசூயம் என்றாலும் மகாபாரதத்தில் யாராலும் தேடி சொல்ல முடியாத ராஜசூயத்தினை பற்றி மிகவும் தெளிவாக திரைப்படமாக எடுத்து வெளியிட்ட பெருமை இவருக்கு மட்டுமே உண்டு. இத்தனை பெருமைக்குரிய இந்த ராஜசூயம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1942 ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் வரிசையாக தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.